போற்றி துதித்து பாடி ஹalleluya என்றார் பரிபோம். பாடல சத்துரு சேனை தொடர்ந்து சொல்லி பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு தாவீதுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரல. அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தெரிந்து கொண்டார். ஏன்னா ஆண்டவர் அவரோடு கூட இருக்கும்போது அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. கர்த்தருடைய நாமத்திலே, தேவனுடைய நாமத்திலே எதை வேணா நாம் செய்யலாம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஒரு வாலிப வயதில் இருக்கும்போது தாவீதுக்கு ஒரு பெருமை இல்லை, ஒரு நம்பிக்கை. கர்த்தர் மேல் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதனால எப்படிப்பட்ட கோலியத்தா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அவரை குறித்து கிட்டத்தட்ட 9 feet tall, 9 அடி, கிட்டத்தட்ட பயங்கர உயரமான மனுஷன். தாவீது அப்போ ஒரு இளமையான ஒரு வாலிப மனிதனாக இருந்தார். நான் யாரையும் அவன் இவன் என்று சொல்ல மாட்டேன் வேதத்தில் இருப்பவர்கள். ஏன்னா அவங்களாம் விளைவு பெற்றவர்கள். தாவீதா இருந்தாலும் சரி, மோசையா இருந்தாலும் சரி, என் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து அவர் என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் உண்மை. சில பேர் மனிதெல்லாம் பேசுறாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. அவர் தாவீதாகிய அவர் வாலிப பருவத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு கர்த்தர் இருந்தார். ஏன்னா வேத வார்த்தைகளை நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தார். நாம் கூட வேத வார்த்தையில ஸ்ட்ராங்கா இருந்தா நமக்குள்ள ஒரு நல்ல நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும், ஒரு திட நம்பிக்கை வரும். ஆமென். பாடுமா, சத்துரு சேனை தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில கூட சத்துரு தொடர்ந்து இருக்கா? ஆமா. நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை காட்டிலும் நாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் அதிகமா இருக்காங்க. ஏன் என்று என்னத்துக்கு சொல்றது, எப்படி சொல்றது சொல்லுங்க, உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிதான் உலகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சாத்தான் இப்படிப்பட்ட ஜனங்களை வஞ்சித்து நம்மை பகைக்கும்படி செய்திருக்கிறார். ஆனா அவர்கள் நம்முடைய சத்துருக்கள் என்று வேதம் சொல்லவில்லை. நம்முடைய சத்துரு சாத்தான் தான். நம்முடைய சத்துரு மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போரா சண்டை இல்லை. நம்முடைய யுத்தம் வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவின் சேனைகளுடைய யுத்தம் உண்டு. கோலியத் முன்பாக தாவீது வந்து நிற்கிறாரு. அப்ப அவருக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சு. தாவீதுக்குள்ள இப்படிப்பட்ட கோலியத், ஆண்டு அறியாத கோலியத்தை ரொம்ப சீக்கிரம் கீழே தள்ளினோம். ஏன்னா கர்த்தரேக்குள்ள இருக்காரு, எனக்குள்ள இருக்க ஒரு பெரியவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி பிரச்சனைகள் நடக்கிறதா? நோன்புரை படமா. சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. ஒன்று சென்றாரே அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒன்று சென்றாரே அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. God bless you. நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தில் தேவன் இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you.